இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் மக்கள் கஞ்சியை அருந்தி உயிர் வாழ்ந்தமையை நினைவு கூறும் வகையில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன் ஆரம்ப நிகழ்வு தமிழரசு கட்சியினால் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மே 11 முதல் 18 வரையான ஒரு வார கால பகுதியானது முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் கஞ்சியை மாத்திரம் அருந்தி உயிர் வாழ்ந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் முகமாக கஞ்சி வழங்குவது வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிர்தன் தலைமையில் பிரதேச உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கினர். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் 17வது ஆண்டு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் ஒவ்வொரு வருடம் செய்வது போன்று சன்னதி கோவிலே விசேடமான ஒரு பூஜை வழிபாட்டுடன் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆரம்பித்து வைத்துக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்காலில் பட்ட அவலத்திலும் அங்கு ஒரு நேர சாப்பாட்டுக்காக அவர்கள் கொடுத்த வேதனையையும் அடையாளமாக எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பட்ட துன்பங்களை எங்களுடைய மக்கள் மறக்கக்கூடாது, எங்களது இனம் மறக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரமானது ஒவ்வொரு வருடமும் மே 12 மே 18 வரை அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினை எங்களுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சிவாஜி அண்ணன் அவர்கள்லாம் ஆரம்பித்து வைத்திருந்தார். தொடர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் உலகம் பூராக மக்கள் மத்தியிலே செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை நாங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. எமது ஒவ்வொரு சந்ததியினரும் இதை முன்னகத்து நகர்த்தக்கூடிய வகையிலே இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அமைய வேண்டும். இந்த வாரத்திலே நாங்கள் எங்களது களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து எமக்காக உயிர் நீத்த உறவுகளுக்கான ஒரு அஞ்சலி வாரமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இன்று சன்னதி கோவிலில் ஆரம்பித்த இந்த முள்ளிவாய்க்கால் வாரமானது ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு நாள் இந்த அடையாள கஞ்சியை மக்களுக்காக வழங்குவோம். இந்த மக்களுக்காக வழங்குகின்ற போது இந்த கஞ்சி வளங்களை கேலி கூத்தாகவோ அல்லது களியாட்ட நிகழ்வாக பார்க்காது எமது அடையாளம் கடத்தப்படுகின்றது, எங்களது மக்களது துன்பங்கள் கடத்தப்படுகின்றன. 17 ஆண்டுகளாக இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற பல்வேறு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளில் நீதி கிடைக்கிறதோ என்பதோ தெரியாது. ஆனால் அது கிடைக்கும் வரை நாங்கள் எங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களை மறக்கக்கூடாது. அதே போன்று 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் நடைபெறுகின்ற அந்த அஞ்சலியிலும் பெருந்திரளான மக்கள் பங்கு பெற்றி எங்களது நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஐயா என்ன வா வாங்கண்ணே வா ஐயா வாங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்க. ஐயா ஐயா வாங்க ஐயா போடுங்க இதில் வேணும் வாங்க ஐயா வாங்க அந்த பேக்குக்கு போட சொல்லுங்க. பேக் ஒன்று இருக்கா என்ன ஐயா வாங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிங்க வாங்க இந்த ஃபோனில் குடிங்க என்ன குடிங்க ஒரு கஞ்சி
கஞ்சி பாசல் அக்கா அக்கா வாங்க உணர்வாங்க